सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. அத द्वादशोऽध्यायः 12வது அத்தியாயம். அம்பா யஜ்ஞம் எப்படி பண்றது அப்படிங்கிற விஷயம். அம்பா யஜ்ஞத்தை பண்ணு அப்படின்னு வியாசர் ஜனமேஜயன்ட்டு சொன்னார் இல்லையா, அதை எப்படி பண்றதுன்னு கேட்கிறான். ராஜோவாச்ச வத யஜ்ஞ விதிம் சம்யக் தேவ்யா தஸ்யா சமந்ததா ஸ்ருத்வா கரோம்யஹம் ஸ்வாமின் யதாசக்தி யதந்திரதா. வத யஜ்ஞ விதிம் சம்யக், யஜ்ஞ விதியை எனக்கு தெளிவாக பூர்ணமாக நீ சொல்லி, யாகத்தை எப்படி பண்ணணும், அதுக்கான திரவியங்கள் என்ன, அதுக்கான நியமங்கள் என்ன, அதுக்கான விதிமுறைகள் என்ன அப்படிங்கிற சகலத்தையும். சம்யக்கு யஜ்ஞ விதிம் தஸ்யாக சமந்ததா, சமந்ததான கம்ப்ளீட்டா ஆல்ரவுண்ட். ஸ்ருத்வா கரோம்யஹம், அதை கேட்டுட்டு நான் என்ன பண்றேன், யதாசக்தி என்னால முடிஞ்ச வரைக்கும் அந்த நீ சொன்ன ரூல்ஸ் அத்தனையும் ஃபாலோ பண்ணி பண்றேன். அதன்றிருத்தா கொஞ்சம் கூட சோம்பல் இல்லாம, அதாவது முடிஞ்ச வரைக்கும்ங்கிறது சோம்பல்னால இல்ல, சக்திக்கு ஏத்த மாதிரி. பூஜா விதிஞ்ச மந்திராம்ச, அதோட மட்டும் என்ன, பூஜா விதி, அந்த பூஜை பண்ண வேண்டிய கிரமம் என்ன, மந்திராம்ச பூஜையில பயன்படுத்த வேண்டிய மந்திரங்கள், ஹோம திரவியம் ஹோமத்துல பயன்படுத்த வேண்டிய திரவியங்கள், அசம்சயம், பிராமணா கதி சங்கியாஸ்த, எவ்வளவு பேர் கொண்ட பிராமணர்கள், அதாவது அந்த ஜபம் இதுக்குள்ள எவ்வளவு பேரை பிராமணால இருக்கணும். அதாவது சாதாரணமா நம்ம இதெல்லாம் பார்த்தோம்னா, எந்த விதமான ஒரு மந்திரத்தையும் பார்த்தோம்னா அந்த மந்திரத்துக்கு ஜபம்னு ஒண்ணு உண்டு. முதல்ல எவ்வளவு பேர் ஜபம் பண்றது அப்படிங்கிறது, அப்புறம் ஜபத்துல தசாம்சம் ஹோமம், அதுல தசாம்சம் தர்ப்பணம், அதுல தசாம்சம் பிராமண சந்தர்ப்பணை அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மந்திரத்துக்கும் விதானங்கள் இருக்கு இல்லையா. சோ எவ்வளவு பிராமண சந்தர்ப்பணைக்கு எவ்வளவு பேருக்கு போடணும், மினிமம் எவ்வளவு பேர் இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லு. கதி சங்கியாஸ்த தட்சிணாஸ்த ததா புனகா, அவளுக்கு கொடுக்க வேண்டிய தட்சிணை என்ன அப்படிங்கறதையும் சொல்லு அப்படின்றதாக என்ன பண்ணார், இது எல்லாத்தையும் சொல்லுன்னு ராஜா ஜனமேஜயன் வியாசத்தை கேட்கிறான். வியாசர் சொல்றார், திருணுராஜன் பிரவக்ஷாமி தேவ்யா யஜ்ஞம் விதானதா, தேவியினுடைய யஜ்ஞத்தை முறைப்படி சொல்றேன் கேளு, எப்படி பண்ணணும் அப்படின்னு விதானதா, அதனுடைய வழிமுறைகள் வழியே தேவியின் யஜ்ஞத்தை சொல்றேன். திரிவிதம் சதாஜ்ஞேயம் விதி திருஷ்டேன கர்மனா, விதி திருஷ்டேன, விதிங்கிறது பிரம்மான்னு வச்சுக்கலாம், இல்ல வழிமுறைகள் வழியாக, திருஷ்டேன விதிமுறைகள் வழியாக பார்க்கும் பொழுது யஜ்ஞம்ங்கிறது திரிவிதம், 3 விதமாக இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. இந்த 3ங்கிறது நம்ம எந்த மாதிரி பண்றோம், எப்படி பண்றோம், அது நம்மளுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்ட்டு அந்த இதுல கீதையில சொன்னார் பாருங்க, ஸ்ரத்தாத்ரேய விபாக யோகம் குணத்திரய விபாக யோகம்னு அந்த விஷயங்களை தான் இங்க டைரக்டா அப்ளை பண்ணி காமிக்கிற. சாத்விகம் ராஜசம் செய்வ தாமசம் சிதாபரம், அதாவது நம்ம பண்ற யாகமானது நம்ம பண்ற முறையை பொறுத்து, அதாவது நம்மளுடைய நோக்கங்கள் முறைகள் இவைகளை பொறுத்து சாத்விக யஜ்ஞம்னும் ராஜச யஜ்ஞம்னும் தாமச யஜ்ஞம்னும் அதை 3 விதமா சொல்லலாம் அப்படின்றதாக முதல்ல சொன்னார். முனினாம் சாத்விகம் போத்தம் நிருபானாம் ராஜசம் ஸ்மிருதம் தாமசம் ராட்சசானாம் வை ஞானினாம் குணோஜிதம். இந்த 3ம் இல்லாமல், அதாவது இந்த 3 குணமும் இல்லாம தாண்டியதாகவும் குணங்கள் இல்லாததாகவும் இருக்கு. முனிவர்கள்னா யாருன்னு பின்னாடி சொல்ல போற, அந்த முனிவர்கள் பண்ணக்கூடிய யஜ்ஞம்ங்கிறது சாத்விக யஜ்ஞம், அதோட ராஜாக்கள் பண்றதுங்கிறது ராஜச யஜ்ஞம். அதாவது அந்த ஆட்டிடியூட், ஒரு ராயல் ஆட்டிடியூட்னு வச்சுக்கோ, அந்த ஆட்டிடியூட்ல நிருபானாம் ராஜசம் ஸ்மிருதம் தாமசம் ராட்சசானாம் வை ராட்சசர்கள் ஞானினாம் குணோஜிதம், ஞானிகள் பண்ணக்கூடிய யஜ்யமானது குணோஜிதம், இந்த 3 விதமான குணங்களும் இல்லாமல் 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கும் அப்படின்னா. விமுக்தானாம் ஞானமயம், அதான் விமுக்தான்னாக்கா அந்த பிரம்மஜானிகள்னு சொல்றோம், இல்ல ஜீவன் முக்தான்னு சொல்ற மாதிரி இருக்கும். அவ பண்ணக்கூடிய தேவி ஞானமயமான யஜ்யம், அவ அதாவது கீதையிலேயே, அதாவது ஸ்ரேயான் திரவியமயாத் யஜ்யா ஞான யஜ்ய பரந்தபன் சொன்னார் இல்லையா, திரவியங்களை உபயோகப்படுத்தி பண்ணக்கூடிய யஜ்யங்களை காட்டிலும் மானசிகமா ஞான யஜ்யமா பண்றது வசத்தின்னு, அந்த ஞான யஜ்யம் விமுக்தானாம் ஞானமயம் விஸ்தராத் பிரபிரவீமிதே, அது எப்படி பண்றதுங்கிற அந்த வழியே சொல்றேன் அப்படின்னார்.
முதல்ல என்ன எடுத்துக்கிறார்? தேசகால ஸ்ததா திரவியம் மந்திராஸ்த பிராமணாஸ்ததா ஸ்ரத்தாச்ச சாத்விகி என்ற தம் யஜ்யம் சாத்விகம் விதுகு. சாத்விக யஜ்யம்னா என்னன்னா தேசகா காலகா ததா திரவியம் மந்திராஸ்த பிராமணாகா இவர்கள் எல்லாமே, அதாவது நம்ம பண்ற இடம் இருக்கு பாருங்க, இடமும் நல்ல ஒரு புண்ணிய கஷேத்திரமாக அதுக்கு அனுகூலமாக தகுதி உடையதாக ஒரு இடமாக தேசகா காலகா, அதாவது எந்த இடத்துல சாஸ்திரம் பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கோ, காலம் எப்ப பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், உத்தராயணத்துல பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், பகல்ல பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், நம்மளுக்கு சௌரியமான நேரத்துல பண்ணாம சாஸ்திரம் சொல்லி இருக்கிற காலத்துல, சாஸ்திரம் சொல்லி இருக்கிற இடத்துல, சாஸ்திரம் பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கிற திரவியங்களை, திரவியம் மந்திராஸ்த சாஸ்திரங்கள் சொல்லப்பட்ட மந்திரங்களை உபயோகப்படுத்தி பிராமணாக அதே மாதிரி ஸ்ரத்தையோடையும் பக்தி ஸ்ரத்தையோடையும் அனுஷ்டான பராளாகவும் கோபதாபங்கள் இல்லாதவாளாகவும் இருக்கக்கூடிய பிராமணர்கள் இருக்கா பாருங்க, அப்படி எல்லாமே பூர்ணமாக இருக்கிற பட்சத்துல அதோட நம்மளுக்கு இருக்கிற ஸ்ரத்தையும் அம்பாளை நம்ம உபாசனை பண்ணணுங்கிற அந்த ஒரு எண்ணத்தோட மட்டுமே இருந்ததுன்னா, அப்படிப்பட்ட ஸ்ரத்தையா இருந்தால் அது வந்து சாத்விகி. அந்த ஸ்ரத்தை எங்க சாத்விகமான ஸ்ரத்தையா இருக்குமோ, எனக்கு இந்த பலன் வேணும், இல்ல இன்னும் அப்படி கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இல்லாமல் அம்பாளை உபாசனை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோட மட்டுமே அது இருக்குமானால் ஸ்ரத்தாச்சு சாத்விகி. இவைகள் அனைத்தும் எந்த இடத்துல கூடியிருக்கோ தம் யஜ்யம் சாத்விகம் விதுகு. அதுல என்னென்ன வரணும்னா திரவிய சுத்திகி, திரவியமானது சுத்தம். திரவிய சுத்தினா என்ன அர்த்தம்னா வஸ்துல சுத்தமா இருக்குங்கிறது மட்டும் இல்ல, சம்பாதிச்சது கூட அந்த பொருளை சம்பாதிக்கிறது இருக்கு பாருங்க, நம்ம அந்த பொருளை வந்து யாகத்துக்கு உபயோகப்படுத்துறதுக்காக ப்ரொக்யூர் பண்றது இருக்கு பாருங்க, அதுவும் ப்ராப்பரா லீகலான முறையில இருக்கணும். அதாவது பொறத்தையாரத்துல ஒரு மரம் முளைச்சிருந்ததுன்னா அந்த மரத்துக்கு தண்ணி ஊத்தாமையோ எந்த விதத்திலயும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணாம, அவள்கிட்ட பர்மிஷன் இல்லாம, அவள்கிட்ட சொல்லாம அவளுக்கு பூவை பறிச்சுக்கிறது இருக்கு பாருங்க, அது வந்து ஸ்ரத்தையா உபயோகப்படுத்தக்கூடிய பூ, அது வந்து சுத்தமான பூன்னு ஒத்துக்க மாட்டா. பூ நல்ல பூவா இருக்கலாம், புழு பூச்சி இல்லாம இருக்கலாம், அது வெட்டி இருக்காம இருக்கலாம், எல்லா விதத்திலையும். ஆனா ஒரு சொந்தக்காரனுக்கு உரிமையான ஒரு பூவை அவனுடைய பர்மிஷன் இல்லாம அது வீணா தானே போறது, அது கீழே தானே கொட்டிட்டு இருக்கு, அவத்துல ஒன்னும் பூஜை எல்லாம் பண்ணல, வெறும் அப்படியே இருக்கு, அவ ஏதோ அழகுக்காக வச்சிருக்கா, அதை நான் பூஜைக்கு உபயோகப்படுத்திக்கிறேனே, நல்ல விதத்தில் தானே உபயோகப்படுத்திக்கிறேன்னு நம்மளுக்கு நாமளே ஜஸ்டிஃபை பண்ணிக்க கூடாது. அந்த அவளுக்கு ஒழுங்குற உபயோகமான காரியங்கள், அதாவது அந்த மரத்துக்கு தண்ணி கண்ணி பார்த்து நம்ம ஹெல்ப் பண்ணிருக்கணும், அவளுடைய பர்மிஷனோட அதை பறிக்கணும், அதுவும் சரியான முறையில அது சுத்தமான இடத்துல இருந்து புஷ்பங்களை எடுக்கணும். அப்படி எடுத்தோம்னா அந்த மாதிரி ஒரு புஷ்பத்துக்கு உதாரணம், அந்த மாதிரி ஒவ்வொரு திரவியத்துக்கும் உதாரணம். அதாவது நம்ம வந்து சம்பாதிக்கிற முறை நியாயமான முறையில பணத்தை ஏர்ன் பண்ணிருக்கணும், அந்த நியாயமான முறையில ஏர்ன் பண்ண பணத்துல அந்த வஸ்துவை நம்ம ப்ரொக்யூர் பண்ணிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தோம்னா அதுக்கு பேரு திரவிய சுத்தின்னு பேரு. திரவிய சுத்திகி கிரியா சுத்திகி. அந்த மாதிரி நம்ம செயல்கள் எல்லாமே எப்படி இருக்கு, சாஸ்திரங்கள்ல எப்படி வந்து சுத்தின்னு சொல்லியிருக்கோ அந்த முறையில, அதாவது ஒரு அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணணும்னாக்கா அது 8 ஆத்ம தர்மங்கள் முன்னாடியே கூட அந்த இடத்துல வந்துருது முதல் அத்தியாயத்துல. அதாவது தத்துவாரின் சம்ஸ்காரங்கள் வந்து 8 ஆத்ம குணங்களுக்கு கொண்டு போய் விடணும்னு சொன்னார். அதுல முதல் குணம் சௌச்சம். சௌச்சம்ங்கிறது பியூரிட்டி. பியூரிட்டிங்கிறது மனோவாக்காயத்துல திரவியத்துல சகல விதத்திலையும் இருக்கணும் பியூரிட்டி. அதுல இப்ப என்ன பண்ற, திரவிய சுத்திகி கிரியா சுத்திகி மந்திர சுத்திகி. மந்திர சுத்தினா தோஷங்கள்லாம் எந்த விதத்திலையும் இல்ல. அதாவது இப்ப காயத்ரி அப்படின்னு எடுத்துட்டோம்னா கூட அவசர அவசரமா ஏதாவது நடகாயத்ரி அப்படிங்கிற மாதிரி அவசர அவசரமா அடிச்சு பிடிச்சுன்னு ஓடிந்தே காயத்ரி சொல்லிட்டு இருக்கிறது இல்ல. நிறுத்தி நிதானம், பிரணவம், வியாக்கிருதி, 3 பாதங்கள் அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையா நிறுத்தி காயத்ரிய சொல்லணும்னு சொல்லியிருக்கு. 5 இடத்துல பஞ்சாவசானான்னு அது என்ன பண்ணணும், 5 இடத்துல நிறுத்தி காயத்ரிய சொல்லணும். அந்த மாதிரி 5 இடத்துல நிறுத்தாம சொன்னோம்னா அதுவும் பாவம்னு சொல்லியிருக்கு. சோ மந்திரங்களை வந்து இத்தனை நேரத்துக்குள்ள இத்தனை மந்திரத்தை முடிக்கணும்னு ஓடுறதாவும் இருக்கக்கூடாது, அதுக்குன்னு நிறுத்தி நிதானமா மெதுவா போறதாவும் இருக்கக்கூடாது. சாஸ்திரங்கள்ல எந்த விதமான ஸ்பீட்ல சொல்லணும்னு சொல்லியிருக்கோ, எந்தெந்த இடங்கள்ல நிறுத்தி சொல்லணும்னு சொல்லியிருக்கோ அந்த மாதிரி மந்திரம், அதுக்குதான் மந்திர சுத்தி. தொடர்பு அதான் மந்திரஹீனம் கிரியாஹீனம் அப்படின்லாம் சொல்றோம் பாருங்க. எதக்ஷர பத பிருஷ்டம் மாத்திராஹீனம் அந்த மாதிரி என்னென்ன விதமான தோஷங்கள் வருதோ இந்த தோஷங்கள் இருக்கக்கூடாதுன்னு எஸ்ய ஸ்மிருத்தியாச்ச நாமோக்தியா தப பூஜா கிரியாதிஷுன்னு பகவான் என்ன பண்றோம், இது எல்லாத்தையும் மன்னிச்சுக்கோன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். பட் அப்படி பிரார்த்தனை இருக்குங்கிறதுக்காகவே நம்ம இஷ்டத்துக்கு சொல்லலாங்கிறது இல்ல. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணும், சுத்தமாகவும் கரெக்டாகவும் சொல்லணும். மந்திர சுத்தி, அதுக்கு பேர் தான் மந்திர சுத்தி. பவேத் யதி சதா பூர்ணம் பலம் பவதி. அந்த மாதிரி எல்லாமே சுத்தமா இருந்ததுன்னா யாகத்துக்கான பலன் பூர்ணமா கிடைக்கும். நான்யதா அந்நியாயோபார்ஜிதேனைவ திரவியேன நல்ல காரியம்தான் சுகிருதம், புண்ணியமான காரியம்தான், நல்ல காரியம்தான்.
ஆனா அந்நியாயோபார்ஜிதேன திரவியேன, சரியான முறையில நியாயமான முறையில சம்பாதிக்கப்படாத பணத்தினால ப்ரொக்யூர் பண்ணப்பட்ட திரவியமா இருந்தால் சுகிருதம் கிருதம் ந கீர்த்திரிக லோகே, அது நம்மளுக்கு புகழையும் தராது புண்ணியத்தையும் தராது. அதாவது அந்த பணத்தை என்ன பண்ணுவான், ஏதோ தான் சம்பாதிச்ச பணத்துக்கு பேர் வாங்கணும், நல்ல அதுக்கு அந்த பணம் பாவம் போகணும்னு அவன் யாகம் பண்றான்னு எல்லாரும் சொல்லுவாங்களே ஒழிய அவன் தான் பக்திக்காக பண்றான், பகவானை பிரீதி பண்றதுக்காக பண்றான்னு யாரும் சொல்ல போறது இல்லை. சோ ந கீர்த்தி ரிகலோகே, இந்த லோகத்துல கீர்த்தியும் இல்ல, பரலோகே ந தத்தலம். அப்படி சம்பாதிக்கப்பட்ட திரவியத்தினால பண்ணப்பட்ட யாகமானது பரலோகத்துல கூட நம்மளுக்கு வேணுங்கிற இதை கொடுக்காது, அதனுடைய புண்ணியத்தை கொடுக்காது, அதனுடைய பலனான சொர்க்கம் கிடைக்காது. அதனால அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் மனிதானே ஒழிய யாக யஜ்யங்கள் பண்ணியதாக கிடைக்காது. தஸ்மான் நியாயார்ஜிதேனைவ கர்த்தவியம் சுகிருதம் சதா. அதனால என்ன பண்ணணும், நியாயமான முறையில சம்பாதிக்கப்பட்ட பொருளை கொண்டுதான் எந்த புண்ணிய காரியம் சுகிருதம் புண்ணிய காரியமா இருந்தா கூட எல்லா பணத்தினாலையும் பண்ணலாங்கிறது இல்ல. நியாயார்ஜிதேனைவ மார்க்கேன, அதுதான் என்ன ஆகும், யசசே பரலோகாய, இந்த உலகத்திலயும் நம்மளுக்கு அது நல்ல பேரை சம்பாதிச்சு கொடுக்கும், பரலோகத்திலயும் சுகத்தை கொடுக்கும். பவத்தியேவ சுகாயத்த பரலோகாய சுகாயத்த, சொர்க்கமும் கிடைக்கும் சுகமும் கிடைக்கும். பிரத்யக்ஷம் தவ ராஜேந்திர, இதுக்கு என்ன பண்றார், கொஞ்சம் லாங்கா தான் ஒரு விஷயத்த பேசுறார். இது நீ உன்னுடைய வாழ்க்கையிலேயே நீ தெளிவா தெரிஞ்சுட்டு இருக்கலாம், பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்றார். பிரத்யக்ஷம் தவ ராஜேந்திர பாண்டவைத்து மகஸ்கிருதா, பாண்டவாள்ல என்ன பண்ணா, ராஜசூய யாகம் பண்ணினா, அந்த கதையை இவர் நரேட் பண்றாரு. இப்ப ராஜசூய கிருத்துவரகா சமாப்த வரதட்சிணகா, யாகங்களுக்குள்ள ஒரு சிறந்த யாகம் ராஜசூய யாகம். அதாவது உடனே புண்ணியத்தையும் உடனே பலத்தையும் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த உயர்ந்த யாகம். கிருத்து வரகா சொன்னது பெஸ்ட் யாகம். சமாப்த வரதட்சிணகா, அதுல கொடுத்த தட்சிணைகள் இருக்கு, வரதட்சிணகா மிக உயர்வான தட்சிணை, எல்லாருக்கும் சமிருத்தியா அவெல்லாம் போரும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தட்சிணையை கொடுத்து சமாப்த யாகம் பூர்த்தி செய்யப்பட்டது. எத்திர சாட்சாத் ஹரிகிருஷ்ணோ யாதவேந்திரோ மகாமனாகா, மிக உயர்ந்த, அதாவது பாண்டவர்கள்கிட்ட ரொம்ப பட்சபாதமா இருக்கக்கூடிய, பாண்டவர்கள்கிட்ட திருப்தியாகவும் சந்தோஷமா இருக்கக்கூடிய மகாமனாகா, மிக உயர்ந்த மனை, பாண்டவர்கள் பால் நல்ல ஒரு அன்பை உடைய யாதவேந்திரகா, இவன் கௌரவர்களா இருக்கிறதுனால இவன்கிட்ட யாதவேந்திரகான்னு சொல்றார். யாதவேந்திரகா கிருஷ்ணஹா சாட்சாத் ஹரிஹி, அதோட மட்டும் இல்ல, அவர் இருந்தார் சாட்சாத், அவர் தானே அந்த யாகத்துல பூர்ணமா இருந்துட்டு இருந்தார். பிராமணாக பூர்ண வித்யாஸ்த, அங்க அன்வைச்சிருந்த பிராமணா எல்லாரும் பூர்ணமா நன்கு அத்தியனம் பண்ணினவா, நன்கு விஷயத்தை தெரிஞ்சவா, யாருமே அறகுறை இல்ல. பாரத்வாஜாதயஸ்ததா, பாரத்வாஜன், அதாவது பரத்வாஜ கோத்திரத்துல வந்தவர் பாரத்வாஜன், துரோணர், இவ எல்லாருமே அன்வயிச்சிருந்தா. கிருத்வா யஜ்யம் சுசம்பூர்ணம், யாகத்தை பூர்ணமா நடத்தினா. மாச மாத்திரேன, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்குள்ளேன்னு அர்த்தம். பாண்டவைகி பிராப்தம் மகத்தரம் கஷ்டம், அந்த யாகம் பண்ணின ஒரு ஷார்ட் டைம்லயே, மாச மாத்திரேன 1 மாசத்திலேயே இருக்கு, அது ஒரு 3 மாசத்துல. மகத்தரம் கஷ்டம் வனவாசஸ்த தாருணகா, அவர்களுக்கு கடுமையான ஒரு வனவாசமும், காட்டுக்கு போக வேண்டியதான அந்த கஷ்டமும் நேரிட்டது. பீடனஞ்செய்வ பாஞ்சாலியா ததா ஜூதே பராஜயா, பாஞ்சாலிக்கும் கஷ்டம், அவளை தலைமையில முடிச்சு இழுத்துட்டு வந்தான் இல்லையா சபைக்கு, அதோட மட்டும் இல்ல இவர்களுக்கும் ஜீவிதத்திலையும் பராஜயம் ஏற்பட்டது. அதாவது இந்த சொக்கட்டான் விளையாட்டுலயும் என்ன ஆயிடுது, தோல்வி ஏற்பட்டது. வனவாசோ மகத்கஷ்டம் கொகதம் மகஜம் பலம். வனவாச கஷ்டங்கள் அனுபவிக்கணும்னா இந்த யாகத்தினுடைய பலன் எங்க போச்சு, தாசத்தஞ்ச விராட்டத்திய, விராட்ட ராஜாவுக்கு, விராட்ட ராஜாங்கிறது இவாளோட பெரிய ராஜா இல்ல, சமானமான ராஜாவா இருந்திருக்கலாம், ஆனா அவனும் ஒரு சாதாரண ராஜா தான். அவனுக்கு போய் தாசத்துவம், அவன்கிட்ட இந்த 5 பேர் என்ன ஆயிடுது, வேலைக்காரர்களா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. கிருதம் சர்வைர் மகாத்மபிகி, மிக உயர்ந்த தைரியம் கொண்ட சக்தி வாய்ந்த இந்த 5 மகாத்மாக்களாலையும் 5 பெரியவர்களாலையும் அவன்கிட்ட போய் வேலைக்காரனா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. கீசகேன பரிகிருஷ்டா திரௌபதீச பிரமத்வரா, பெண்களுக்குள்ள மிகச் சிறந்த உயர்ந்தவளான திரௌபதி, யாஜ்யசேனின்னு பேரு, யஜ்ய குண்டத்திலிருந்தே வந்தவள். அவள் என்ன பண்ணா, கீச்சகேன பரிகிருஷ்டா, கீச்சகனாலே மிகவும் கஷ்டப்படுத்தப்பட்டாள். ஆசீர்வாதா திஜாதீனாம் கோகதாக சுத்தசேதசாம் திஜாதீனாம், வந்த பிராமணா சாதாரண பிராமணா இல்ல, உயர்ந்த பிராமணா தான். அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்க போயிடுச்சு, அது கூட ஒன்னும் பலன் கொடுக்கலையே. பக்திருவா வாசுதேவத்தை கொகதா தத்திர சங்கட்டே, வாசுதேவத்தை இவ இவ்வளவு பக்தி உடையவாளா இருந்தா இல்லையா, அந்த பக்தியினுடைய பலனும் இவாளை கிடைச்சதா தெரியலையே. நரக்ஷிதா ததாபாலா கேனாதி திரபதாத்மிஜா, பாஞ்சாலி யாராலும் காப்பாற்றப்பட்டதாக, அதாவது பீஷ்மர் துரோணர் போன்றவர்களால கூட அவளுடைய ஹெல்ப்புக்கு வந்ததா தெரியல. அவ ஹெல்ப்புக்கு வந்தாளா இல்லையா, அவ எப்படிப்பட்டவாங்கிறத விட கூட
இவாளுடைய கர்மா இவாளை இந்த இடத்துல காப்பாத்தல அப்படிங்கிற விஷயத்த கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்ற. அவ எப்படிப்பட்டவா, அவளுடைய நினைவு எப்படி இருந்தது அது வேற பாயிண்ட். ஆனா ஏதாவது ஒரு விதத்துல இவாளுடைய கர்மா இவாளை காப்பாத்தி இருக்கணும் இல்லையா, அந்த கர்மா அந்த இடத்துல காப்பாத்தல, யோசி அப்படின்னு ஜனமேஜயனை கேட்கிறார். பிராப்த கேச கிரகா காலே, அது மட்டும் இல்ல, அவ்வளவு பெரிய, அதாவது ராஜசூயாகம் பண்ணக்கூடிய சக்கரவர்த்தினி அப்படின்னு பேர் வாங்கினவள், அந்த ராஜசூயாகம் பண்ணி சக்கரவர்த்தினியாக தன்னை பட்டம் கட்டி கொண்ட வெகு சிறிது நாட்களிலேயே தலைமையில பிடிச்சு தரதரன்னு இழுத்துன்னு வரப்பட்டாள். பிராப்த கேச கிரகா காலே, அவளுக்கு தலைமையில பிடிச்சு இழுத்து கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை, இழுத்து கொண்டு செல்லப்பட வேண்டிய சூழ்நிலை அவளுக்கு ஏற்பட்டு போச்சு. சாத்வீச்ச வரவர்ணினி கிமத்திர சிந்தனீயம் வை. இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும், தர்ம வைகுண்ய காரணம் கிமத்திர. இந்த இடத்துல இப்படிப்பட்ட கஷ்டம் இவாளுக்கு ஏற்படுறதுக்கு, அந்த புண்ணிய பலன் இல்லாம போறதுக்கு தர்ம வைகுண்யம், தர்மம் இந்த இடத்துல எப்படி குறைவுபட்டது, இவர்கள் செய்த தர்மமோ எதுவா இருந்தாலும் அது குறைவுபட காரணம் என்ன, இது சிந்தனீயம். கேசவே சதி தேவேசே தர்மபுத்திரே யுதிஷ்டிரே. கேசவனும் அந்த இடத்துல இருக்க, அதாவது இவாளுக்கு பிரசன்ஸ்ல இருக்க, அதாவது தர்ம வைகுண்யம்னு சொன்னா ராஜஸ்வரி யாகத்துல கேசவன் இருந்திருக்கார், அதோட தர்மபுத்திரனும் இருக்கார். ரெண்டு பேரும் எல்லாரும் விஷயம் தெரிஞ்சவாதான். பவித்தவ்யம் இது புரோக்தி. அப்ப அந்த இடத்துல கேட்கணும்னா, நம்ம யாக யஜ்யங்கள்லாம் பண்றோமா பண்ணலையாங்கிறது இல்ல, நம்ம அனுபவிக்கிறதுங்கிறது பூர்வ ஜென்மத்துல நம்ம பண்ண கர்மாவனால வரக்கூடியது, அது நடக்க வேண்டியது நடந்துதான் தீரும். பவித்தவ்யம் பவித்தவ்யம் பவத்தியவ, எது நடக்கணுமோ அது நடந்துதான் தீர போறது. இந்த நம்ம பண்ற புண்ணிய கர்மாக்களால நடக்க போறது, நடக்க வேண்டியது நின்னுடாது, நடக்க போறது நின்னுட போறது இல்ல. ஹரிணாபி ஹரேணாபி பிரம்மணாபி சுரைரபி லலாட லிகிதாரேகா பரிமாஷ்டும் நசக்கியத்தேன்னு ஒரு சுபாஷித ஸ்லோகம். எந்த தேவர்கள் வந்தாலும் நடத்துறத மாற்ற முடியாது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதனால பவித்தவ்யம் பவத்தியவ அப்படின்னு பவித்தவ்யம் இது புரோக்தே நிஷ்பலஸ்யா ததாகமஹா. அப்ப வேதங்கள் ஆகமங்கள் அதுல சொல்லப்பட்ட அனுஷ்டானங்கள் அந்த கர்மாக்கள் அதெல்லாம் என்ன ஆயிடும், பலன் இல்ல. அதாவது அதுகளை பண்ணி நம்மளுடைய கஷ்டங்களை குறைச்சிக்கலாம், கஷ்டங்களை போக்கிக்கலாம் அப்படின்னு வேதங்கள் என்ன விஷயத்த சொல்லியிருக்கோ, சாதாரணமா ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணுவோம், ஃபேட் அண்ட் ஃப்ரீ வில் அப்படின்னு சொல்லுவா. அதாவது பௌருஷம் அண்ட் இது விதி அப்படின்னு சொல்லுவா. பௌருஷம் விதி, பௌருஷம்னு சொன்னா புருஷ பிரயத்தனம், அதுக்கு பேரு பௌருஷம்னு பேரு. விதி அப்படின்னா நடக்க வேண்டிய கர்மா. இதுல எது பலவத்து, அப்போ விதியை பௌருஷத்தினால வெல்ல முடியுமா, பௌருஷத்தை விதியினால வெல்ல முடியுமாங்கிறது எட்டர்னல் பிட்வீன் ஃபேட் அண்ட் ஃப்ரீ வில் சொல்ற பாருங்க. அதுல நடக்கிற ஒரு டிபேட் நடந்துட்டே இருக்கு. இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றதுனாக்க, ஃபேட் அண்ட் ஃப்ரீ வில் அப்படிங்கறதெல்லாம் விட நம்ம பண்ற கர்மாக்கள்ல இருக்கிற ஒரு தோஷமானது உடனே நம்மளுக்கு அதனுடைய பலனை கொடுத்து விடுறது. அதனால அந்த கர்மாக்களை என்ன பண்ணணும், ஸ்ரத்தையோட பண்ணணும், ஸ்ரத்தை இல்லாம பண்ணக்கூடாது. ஏதோ கர்மா பண்ணணும்னு சொல்லியிருக்காளேன்னு ஏனோ தானோன்னு பண்ணக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்த முக்கியமா அந்த இடத்த எடுத்து சொல்ற. ஒவ்வொரு புராணத்திலையும் ஏதாவது ஒரு ஆங்கிள் என்ன பண்ணுவோம்னா ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவா, விசேஷமா சொல்லுவா. எல்லா இடத்துலயும் ஒரே இடத்துல சொல்லிட்டு இருந்தா அதை ரிகன்சைல் பண்ணி புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக ஒவ்வொரு புராணங்கள்ல ஒரு மாதிரி ஒரு ஆங்கிள் அதை பிரசன்ட் பண்ணுவா. எந்த ஆங்கிள் வீக்கா இருக்கோ அந்த ஆங்கிள் சில புராணங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணும். இப்ப பரீட்சித் கூட ஆரம்பத்துல என்ன பண்ணா, முதல்ல அவனுக்கு பாகவதத்தை கேட்கறதுல ரொம்ப அவனுக்கு அதை பத்தி தெரியல. அதுக்கப்புறம் வியாசர் பாகவதத்துக்கு சுக்கரை சொல்லி அவனை கேட்க சொல்றார். அவன் ஆரம்பத்துல எல்லாம் என்ன இருந்தது, அவனுக்கு தன்னுடைய, அதாவது எந்த விதத்துல தன்னை காப்பாத்திக்க முடியும், செல்ஃப் எஃபர்ட் அப்படிங்கறதுல அவன் போயிட்டு இருந்தான். அந்த செல்ஃப் எஃபர்ட்ல எப்படி இருந்தாங்கிற அம்சத்தை இந்த தேவி பாகவத்துல பிரசன்ட் பண்ணி, அந்த மாதிரி அவன் செல்ஃப் எஃபர்ட் தன்னை முழுக்க முழுக்க பகவானுக்கு ஒப்பு கொடுக்கறதுங்கிறத விட செல்ஃப் எஃபர்ட்லங்கிற ஒரு ஆங்கிள் இருந்தது பாருங்க. அந்த ஆங்கிள ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த மாதிரி இருந்தோம்னா நம்ம முன்னுக்கு வர்றது கஷ்டம். அதனால அது என்ன ஆகும், முழுக்க முழுக்க நம்ம பகவான் தான் எல்லாமே இருக்கணும்ன்ற ஆங்கிள இந்த இடத்துல பிரசன்ட் பண்ற. சோ பவித்தவ்யம் இது புரோக்தே நிஷ்பலஸ்யாத். சோ நம்ம எல்லாம் நடக்க வேண்டியது நடக்கிறது, அதனால நம்ம பண்ற கர்மாக்கள் எல்லாம் தப்புன்னு ஆயிடுமா, கர்மாக்களுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு ஆயிடுமா, கர்மா வேண்டாம்னு சொல்லிட முடியுமா? கர்மா பாட்டுக்கும் தனியா பண்ணிட்டு இருக்கிறோம், கர்மாவுடைய பலன் வேற, நடக்கிற காரியங்கள் வேற. அதனால இந்த கர்மாவையும் நடக்கிறதையும் முடிச்சு போடக்கூடாது அப்படின்னு சொன்னால் நிஷ்பலகா, வேதமெல்லாம் இந்த கர்மாவுக்காக இந்த பலனுக்காக இந்த கர்மாவை பண்ணு அப்படின்னு சொல்ல விஷயங்களே நிஷ்பலகா பலனற்றதுன்னு ஆயிடும். அதான் அது மேல அதை சொல்ல போற. வேத மந்திரா ததாச்சாரியே விததாஸ்யூர சம்சயம். அப்ப அந்த வேத மந்திரங்கள்லாம் என்ன ஆயிடும், இந்த மாதிரி ஒரு பலன் எனக்கு கிடைக்கணும், இந்த பலனுக்காக நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் இருக்கு பாருங்க. விததாஸ்யுகு, அவைகள் ததானா அப்படி நடக்கக்கூடியவைகள், அந்த மாதிரி இல்லாம அதெல்லாம் போய் ஏதோ அர்த்தம், அதே சொல்ல போற அர்த்தவாதன்ற மாதிரி ஆயிடும்.
சாதனம் நிஷ்பலம் சர்வம் உபாயத்த நிரர்த்தகா. அதாவது யாக யஜ்ஞாதி சாதனங்களும் பலன் இல்லாம ஆயிடும். உபாயகா அந்த சாதனத்தை அதாவது அந்த அந்த பலனை அடைவதற்காக யாக யஜ்ஞம்னு நம்ம பண்ற உபாயங்களும் நிரர்த்தகம் ஆயிடும். பவித்தவ்யம் பவத்தியேவ வசனே பிரதிபாதிக்கே. பவித்தவ்யம் பவத்தியேவன்ற வசனம் தான் உண்மைன்னு நம்ம எடுத்துட்டோம்னா யாக யஜ்ஞாதிகள் அர்த்தமில்லைன்னு ஆயிடும். ஆகமோ அர்த்தவாதஸ்யா. அர்த்தவாதம்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். வேதத்தை 5 விதமா பிரிச்சிருக்காங்க இல்லையா, விதி மந்திர நாமதேய நிஷேத அர்த்தவாதம்னு. அதுல அர்த்தவாதம் அப்படிங்கிறது என்னன்னாக்க சுவார்த்தே பலரகிதம்னு அர்த்தம். சுவார்த்தே தாத்பரிய ரகிதம். அதாவது தாங்க ஏதோ ஒரு விஷயத்த அதாவது இது நல்லது அப்படின்னு மொத்தத்துல சொல்ல வந்ததே ஒழிய அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் நம்ம சாதாரணமா அதாவது ஒரு சென்டென்ஸ லாங்குவேஜ் லிங்குவிஸ்டிக்ஸ் பிரகாரம் ஒரு சென்டென்ஸ் ஒரு மாதிரி புரிஞ்சிருந்தோம்னா நம்ம எப்படி புரிஞ்சுட்டு இருக்கோமோ அப்படிதான் அதுக்கு அர்த்தம்ங்கிறது இல்ல. அதுக்கு மொத்தத்துல அந்த கான்டெக்ட் மொத்தத்துக்கும் என்ன தாற்பயம்னு எடுத்துக்கணுமே ஒழிய அது ஒவ்வொரு அதாவது இந்த யாகம் பண்ணா புத்திரகாமேஷ்டி பண்ணா குழந்தை பிறக்கும் அப்படின்னாக்க புத்திரகாமேஷ்டி பண்ணா குழந்தை பிறக்கும்னு அர்த்தம் இல்ல. புத்திரகாமேஷ்டி நல்லதுன்னு அர்த்தம். இது வசதி அவ்வளவுதான். இதை பண்ணா புண்ணியம் அவ்வளவுதான். அது புண்ணியத்துக்காக பண்ணினதே ஒழிய அது குழந்தை பிறக்குங்கிற பலன் அதுக்கு நிச்சயம் இல்லை அப்படிங்கிற சென்ஸ்ல அந்த மாதிரி அர்த்தவாத சிகு அதெல்லாம் என்ன ஆயிடும். அந்த மாதிரி தான் சொல்ல வந்ததை சொல்லாமல் வேற ஏதோ ஒரு விஷயத்த துதிக்கிறதுக்காக பிரசம்சை பண்றதுக்காக வந்ததுன்னு சொல்லும்படி ஆயிடும். அப்ப அந்த வேத வாக்கியங்கள்லாம் அதை தாத்பரியமா எடுத்துட்டு நம்ம அனுஷ்டானம் பண்ண முடியாது. ஆகமோ அர்த்தவாதசியா கிரியா சர்வா நிரர்த்தகா. கிரியைகளும் பலரற்றவைகளா ஆயிடும். சொர்க்கார்த்தஞ்ச தபோவியர்த்தம். சொர்க்கத்துக்காக ஏன்னா எந்த கர்மாவும் பிரயோஜனம் இல்லைன்னா சொர்க்கம் ஒன்றும் தபஸ் பண்றவாள்லாம் என்ன ஆயிடும், அவளுக்கு சொர்க்கம் கிடைக்காதுன்னு ஆயிடும் இல்லையா. வர்ண தர்மாஸ்த தாவை. அதே மாதிரி அனுஷ்டானங்கள்லாம் எதுக்கு பண்ணணும், அந்த அனுஷ்டானங்களும் அர்த்தம் இல்லாம போயிடும். சர்வம் பிரமாணம் வியர்த்தம் சியார். அதோட இந்த பிரமாணங்கள் அப்படி இருக்க வேதத்துல எது என்னென்ன சொல்லப்பட்டிருக்குன்னு அந்த பிரமாணங்கள் அதாவது வேதம்ங்கிற பிரமாணம் அப்புறம் அதோட மட்டும் இல்ல, வேதம் பிரமாணம்ங்கிறது மட்டும் இல்ல, ஸ்ருதிமத தர்க்கோனு சந்தீயதாம்னு சொன்னார் இல்லையா. அனுமானாதிகள்லாம் கூட வேதத்தை அனுசரணையா வச்சிருந்து வேதத்தை அடிப்படையா வச்சுட்டுதான் இப்ப இன்டர்பிரட் பண்ணணும்ட்டு. அப்ப வேதத்தை அடிப்படையா வச்சுட்டு வரக்கூடிய பாக்கி பிரமாணங்கள் இல்லாம என்ன ஆயிடும், வியர்த்தம் சியார். அதெல்லாமும் பயனற்றவைகளாக ஆகிவிடும். சர்வம் பிரமாணம் வியர்த்தம் சியாத் பவித்தவ்யே. அதாவது காரண காரியம் இல்லைன்னு ஆயிடும். வேதத்துல சொல்லப்பட்ட ஒரு யாகாதி காரியங்களுக்கு சொர்க்காதி பலன் இல்லைன்னா பாக்கி இடங்கள்ல மட்டும் காரண காரியத்தை அதாவது ஒரு இடத்துல இதை என்ன பண்ணுவாங்கன்னா அர்த்தஜரத்திய நியாயம் அர்த்த குட்டி நியாயம்லாம் சொல்லுவா. ஒரு இடத்துல ஒரு பிரமாணம் அர்த்தம் இல்லாம போயிடுச்சுன்னா பாக்கி இடங்கள்லயும் அந்த பிரமாணம் அர்த்தம் உள்ளதுன்னு எப்படி தீர்மானம் பண்றது அப்படின்ட்டு. உபயஞ்சாபி மந்தவியம் தெய்வம் ச உபாய ஏவச்ச. அதனால என்ன பண்ணணும், நம்ம இந்த விதி அப்படிங்கறது மட்டும்தான் பவித்தவியம் நடக்க வேண்டியதுங்கிறது மட்டும்தான் பிரதானமா எடுத்துக்கணுங்கிறது இல்ல. பௌருஷம் அதாவது யதா ஏகேன சக்கரேன ந ரதஸ்ய கதிர் பவேத். ஒரே ஒரு சக்கரத்தினால தேர் ஓடாது, தேருக்கு 2 சக்கரம் போகணும். அதே மாதிரி வாழ்க்கைங்கிற தேர் ஓடுறதுக்கும் 2 சக்கரம் போகணும் அப்படின்னார். யதா ஏகேன சக்கரேன ந ரதஸ்ய கதிர் பவேத் ததா புருஷகாரேன வினா தெய்வம் ந சித்தியதி. நம்மளுடைய எஃபர்ட் இருந்தா மட்டும் போராது. எஃபர்ட்டுக்கு என்ன பண்ணணும், அனுகூலம் தெய்வானுகிரகம்ங்கிறது போகணும். தெய்வானுகிரகம் இருக்கட்டும், கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுன்னு கொடுக்கட்டும்னு உட்கார முடியுமா. நம்மளுடைய எஃபர்ட் இருந்தா தெய்வானுகிரகம் இருந்தா ரெண்டும் சேர்ந்து பலன் கிடைக்கும். நம்மளுடைய எஃபர்ட்டுக்கு பலன் கிடைக்கலன்னா தெய்வானுகிரகம் இல்லைன்னு மனசு தேர்ந்துட்டு திருப்பி எஃபர்ட் பண்ணணும், அவ்வளவுதான். அதாவது என்ன ஆயிடுது, கர்மண்யேவ அதிகாரஸ்தே மாபலேஷு கதாத்தன மா கர்ம பலஹேது பூகு மாதே சங்கோஸ்வகர்மணி. எனக்கு கர்மால பலன் கிடைக்கல அதனால நான் எதுக்காக பண்ணணும் அப்படின்னு அகர்மணி சங்கஹா மாஸ்து. நீ கர்மா பண்ணாம உட்காந்துடாத, பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். தெய்வானுகிரகத்தை எதிர்பார்த்து தெய்வானுகிரகம் கிடைக்கும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். சோ தெய்வானுகிரகம் பௌருஷம் அப்படிங்கிற ரெண்டும் எப்படி வேணுமோ அந்த ரெண்டுத்துலயும் தான் காரியம் நடக்கும் அப்படின்றார். கிருத்தே கர்மணி சேத் சித்திஹி. கிருத்தே கர்மணி சித்திஹி சேத். கர்மா பண்ணினோம்னாக்கா அந்த தெய்வானுகிரகம் இருந்தா பலன் கிடைக்கும். விபரீதா யதா பவேத். அப்ப அந்த இடத்துல விபரீதம் பண்ணின கர்மாவுக்கு பலன் வரலன்னு சொன்னா, பலன் கிடைக்கலன்னா அப்பதான் வைகுண்யம் தத்திர கல்பனியம். உடனே என்னுடைய கர்மா அப்படின்றது இல்லை. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் பண்றோம், அந்த காரியம் சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுதுன்னா எல்லாரும் என்ன பண்றோம், நம்மளை நாமளே தட்டி கொடுத்துக்கிறோம். நான் நல்லா பிளான் பண்ணினேன், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், ஒவ்வொருத்தையும் சின்ன சின்னதா யோசிச்சு
பிளான் பி இல்லைன்னா பிளான் ஏ இல்லைன்னா பிளான் பி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இப்படி அப்படின்னு என்ன பண்ணோம், நம்ம என்னென்னலாம் பண்ணினோம்னு நம்ம எல்லாரையும் நம்ம பெருமையா சொல்லிக்கிறோம். எல்லாம் இந்த லக்கு அப்படின்னு யாரும் சொல்றது இல்லை. என்னுடைய லக்கு எனக்கு என்னமோ கிடைச்சு கொடுத்ததுலாம் யாரும் சொல்றது இல்லை. என்னுடைய எஃபர்ட், நான் பட்ட கஷ்டம், எனக்கு ரிசல்ட் வந்ததுங்கிறோம். ஆனா அதே ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றோம், ஏதோ என் அதிர்ஷ்டம், என் தலைவிதி அப்படின்னு என்ன பண்றான், எங்கேயாவது தப்பாயிடுச்சுன்னா ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றான், விதியின் மேல பழிய போடுறான். அதேதான் ஆச்சு. ஹிருதய கர்மணி சேத் சித்திகி, யாரும் சக்சஸ்க்கு காரணம் தேடுறது இல்லை. விபரீதா, ஏன்னா ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அடுத்த வாட்டி என்ன மிஸ்டேக் இருக்கு அதை எப்படி அவாய்ட் பண்ணணும்னு ஃபெயிலும் இருக்கு, நம்ம காரணம் தேடணும். காரணம் சொல்ல முடியல அப்படின்னு சொன்னோம்னா எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணிருக்கோம், நம்மளுடைய எஃபர்ட்ல எங்கேயுமே ஒரு மிஸ்டேக் இல்லைன்னு சொன்னா வைகுண்யம் கல்பனீயம் சார். அந்த இடத்துல நம்ம பண்ற கர்மாவில இல்ல நம்ம பண்ற தெய்வானுகிரகத்துக்கான பிரார்த்தனையில வைகுண்யம் எங்கேயோ ஒரு தோஷம் இருக்கு அப்படின்னு என்ன பண்ணணும், அதை தீர்மானம் பண்ணிக்கணும். வைகுண்யம் கல்பனீயம் சார். அதேதான் அந்த இதுல, அதாவது கிளேச பழையனைக்கு புனர் நவதாம் விதத்தேன்னு அந்த இடத்துல குமார சம்பவத்தில் சொல்லும் பொழுது பலானுமேயா பிராரம்பா, அதாவது நம்மளுடைய கர்மாவுக்கு வந்து என்ன ஆகும், கர்மா இருக்கா இல்லையாங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிற பலன்ல இருந்து இன்ஃபர் பண்ணிக்கணும். வைகுண்யம் கல்பனீயம் சார். கல்பனீயம்னா அனுமேயம், இன்ஃபர்ட். அந்த இடத்துல வைகுண்யத்தை, அங்க இருக்கிற தோஷத்தை நம்ம என்ன பண்ணணும், அதை இன்ஃபர் பண்ணிக்கணும் அப்படின்னு. பிராக்ஞேகி பண்டித மாணி மௌலிபிகி, அதாவது பண்டிதர்களுக்குள்ளே சிறந்தவராக தலை சிறந்து விளங்குவாங்க. அந்த இடத்துல தான் கர்மாவை பத்தி யோசிக்கணுமே ஒழிய கர்மாவை பத்தி யோசிச்சே ஆகணும். எந்த இடத்துல வைகுண்யம் இருக்கு, நம்ம பண்ற அனுஷ்டானங்கள்ல பூஜையில எங்கேயாவது தப்பு பண்ணிருக்கோமா அப்படின்னு பாக்கணும் அப்படின்னார். தற்கர்ம பகுதா புரோக்தம் வித்வத்தி கர்மகாரிபிகி, கர்மகாரிபிகி, கர்மாவை பத்தி பேசக்கூடியவர்களாலே தற்கர்ம பகுதா புரோக்தம், அந்த கர்மாவை பத்தி பெருசா சொல்லியிருக்கா. என்னன்னு சொல்லிருக்கா, கர்த்திருபேதாத் மந்திரபேதாத் திரவிய பேதாத் ததா புனகா. அதாவது என்ன ஆகும், கர்த்தா என்ன நோக்கத்தோட பண்றான், அதாவது யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு பண்ண சொல்றோம், பண்றவன் எந்த இன்டென்ஷனோட எவ்வளவு சுத்தியோட பண்றான்னு நம்மளுக்கு தெரியாது. எவ்வளவு மனசுத்தியோட, பல சுத்திகள் இருக்கட்டும், மனசுத்தி முக்கியம், அவனுடைய இன்டென்ஷன் முக்கியம். மந்திர பேதா, ப்ராப்பரான மந்திரங்களை உபயோகிச்சிருக்கானா, அந்த மந்திரங்களை ப்ராப்பரா சொல்லியிருக்கானா. திரவிய பேதா, பயன்படுத்தப்பட்ட திரவியங்கள் என்ன, இது எல்லாத்தையும் பார்க்கணும். இது எல்லாத்தையும் பார்த்துதான் நம்ம கர்மாவனுடைய பலனை யோசிக்கணும். அதுக்கு வேதத்துல இருந்தே ஒரு கதையை சொல்ற, அதாவது விஸ்வரூபோகவை துவாஷ்டரா அப்படின்னு ஒரு கதை. இந்திரனுக்கு வந்து என்ன எடுத்தனா, நடுவுல ஏதோ ஒரு காரணத்தினால பிரகஸ்பதியினால கொஞ்ச நாள் அவனுக்கு புரோகிதரா இருக்க முடியாம போயிடுச்சு. புரோகிதர் இல்லாம இருக்கக்கூட, புரஹா ஹிதஹா, தனக்கு முன்னாடி நல்லதை காமிச்சு வழி காமிச்சுட்டு போறவருக்கு தான் புரோகிதர்னு பேரு. சோ அந்த மாதிரி முக்கியமா இருக்கிறதுனால புரோகிதர் இல்லாம இருக்கக்கூடாதுங்கிறதுனால என்ன பண்ணார், தொஷ்டாவோட புத்திரனான விஸ்வரூபன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணான், பிரகஸ்பதி இல்லாத போது பிரகஸ்பதியினுடைய ஆப்சன்ஸ்ல தனக்கு புரோகிதரா இருக்கிறதுக்காக விஸ்வரூபனை தனக்கு புரோகிதனா நியமிச்சிருந்தான். அந்த விஸ்வரூபங்கிறவனுக்கு 3 தலை இருந்தது. 3 தலை, அதான் விஸ்வரூபோகவை இந்த துவாஷ்டரகான்னு சொல்லிட்டு அவனுக்கு திரிசீர்ஷா அப்படின்னு பேரு, 3 தலை இருக்கிறவன்னு பேரு. அவன் என்ன பண்ணிட்டான்னாக்க, தேவர்களுக்காக யாகம் பண்ணி அந்த ஹவிச கொடுத்துட்டு இருக்கான். அந்த ஹவிச கொடுக்கும் போது தேவர்களுக்கு மட்டும் கொடுக்காம ரகசியமா அசுராளுக்கும், ஏன்னா அவன் வந்து அசுராளுடைய வம்சத்துல வந்து, அவன் மாதா வந்து அசுர வம்சத்தை, அதாவது தைத்தியா வம்சத்தை சேர்ந்தவன். அந்த வம்சத்தை சேர்ந்தவனால தன்னுடைய தைத்தியர்கள்லாம் இவனுக்கும் மாத்திரு வழியில உறவு. அதனால அவ வந்து தேவர்கள்ட்ட தோக்கப்படாதுங்கிறதுக்காக என்ன பண்ணான், அவளுடைய சக்திக்காகவும் இவன் ஆயுதங்களை கொடுக்க ஆரம்பிச்சான். அவிர்வாகத்தினுடைய பங்கு அவளுக்கும் கொடுக்குறான். கொடுக்கும்போது தேவாசுர யுத்தத்துல என்ன ஆகுது, தேவர்களால ஜெயிக்கவே முடியல, தைத்தியால் தோக்கவே மாட்டேங்கிறான். இந்த யாகம் பண்றதே யாருக்கு வந்து எதிரி யாகம் பண்றோமோ அவ தோக்கணுங்கிறதுக்காக. எப்படின்னு இந்திரன் யோசிக்கும் போது அவளுக்கு சக்தி ஜாஸ்தியா வருது, இந்த அவிர்வாகத்தினுடைய பாகம் அவளுக்கு போறதுனால சக்தி ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு தெரியறது. இந்த மாதிரி இருந்தா தேவர்கள் டயர்டாரா, அதாவது தோக்கல்ல போகலைன்னா கூட டயர்ட் ஆயிட்டு இருக்கா. இது இருந்தா சரிப்படாதுன்னு இப்ப என்ன பண்றான், விஸ்வரூபனை அவனை கலக்க முடியாது, அப்பாயின்மெண்ட்னா பர்மனன்ட் அப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு பார்த்தான், சட்டுன்னு தன்னுடைய வஜ்ராயுத்தினால அவன் தலையை வெட்டிக்கிட்டான். அப்பதான் வந்து இந்திரனை கொள்றதுக்காக அவர் கஷ்டா என்ன பண்ண, விருத்தராசுரனை படைக்கிறார். இந்திரனுக்கும் தோஷம் வருது, அதெல்லாம் இருக்கு, அது தனி கதை. அந்த கதை, இந்த கதையில அவர் இந்த கதையை எடுத்துன்றது வந்து இந்திரனுக்கு அதனால தோஷம் வந்ததா, இந்திரன் எப்படி நடந்தா என்ன ஆச்சுங்கிற விஷயங்கள் இல்ல. விஸ்வரூபன் வந்து தான் எந்த ஒரு விஷயத்துக்காக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டமோ அந்த விஷயத்த ப்ராப்பரா நிறைவேற்றாம அசுராளுக்கும் பங்கு கொடுத்ததுனால அசுராளுக்கு எப்படி சக்தி ஜாஸ்தியாச்சு,
எந்த தேவர்களுக்கு சக்திக்காக யாகம் பண்ணப்பட்டதோ அந்த சக்தி முழுமையாக தேவர்களுக்கு எப்படி கிடைக்காம போச்சு. யாகத்துல ஒரு வைகுண்யம், அதாவது இன்டெண்டட் பீப்புளுக்காக மட்டுமே அது பண்ணப்படல, ரகசியமா பொருத்தியாருக்காகவும் பண்ணப்பட்டதுனால அந்த யாகத்துல வைகுண்யம், வைகுண்யத்தினால கோரின பலன் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த யாகத்தின் மூலமா வியாசர் என்ன பண்றார், ஜனமேஜயனுக்கு அந்த விஷயத்தை எடுத்து சொல்றார். அதான் யதா மகவதா பூர்வம் விஸ்வரூபோ மிருதோ குருஹு, பகவான்னு சொன்னா இந்திரன், பூர்வம் முதல்ல விஸ்வரூபா குருஹு மிருதா, விஸ்வரூபன குருவா வரிச்சார். விபரீதம் கிருத்தம் தேன, தேன அந்த விஸ்வரூபனாலே விபரீதம் நேர் எதிர்மாறாக, அதாவது எதுக்காக அவன் வரிக்கப்பட்டானோ அதை விட மாறாக அவனால அந்த காரியம் செய்யப்பட்டது. மாத்ருஹிதாயவை, மாத்ருஹிதாயனா தன்னுடைய மாத்ரு கோத்திரத்தை, அதாவது மாத்ரு வம்சத்தை சேர்ந்தவாளுக்கு அவளுடைய ஹிதத்துக்காக அவனால இது பண்ணப்பட்டது. கர்ம கிருத்தம் தேவேபியோ தானவேபியஸ்து ஸ்வஸ்தி தீத்வா புனః. அவன் என்ன பண்ணான், தேவேபிய ஸ்வஸ்தின்னு சொல்லணும், தேவேபிய ஸ்வஸ்தின்னு சொல்லாமல் தேவேபியோ தானவேபிய ஸ்வஸ்தி, ரெண்டு பேருக்கும் நன்மை உண்டாகட்டும் அப்படின்னு பண்ணினான். அசுரா மாத்ருபக்ஷியா கிருத்தம் தேஷாம் ச ரக்ஷணம். சோ மாத்ருபக்ஷியாக அசுராக தேஷாம் ரக்ஷணம், அவர்களுக்கும் நன்மை செய்யப்பட்டது, அவர்களும் அவனாலே காப்பாற்றப்பட்டனர். தைத்தியான் திருஷ்டுவா அதி சம்புஷ்டான் சுகோப மகவா ததா. நாளுக்கு நாள் அவளை என்ன பண்ணா, ரொம்ப முன்னாடி எல்லாம் அவளுக்கு யாக பங்கே கிடைக்காம இருந்த ஹவிர்பாகம், இப்ப ஹவிர்பாகத்தினால என்ன ஆயிடுது, அவளும் ரொம்ப வீரியமா வளர்ந்து வரத பண்ணார். அதி புஷ்டான் நல்லா என்ன ஆயிடுச்சு, ஸ்ட்ராங்கர் இது அவங்க என்ன பண்ணாங்க, ஹெஃப்டி ஸ்ட்ராங் வித் ஸ்டாமினான் எல்லாம். அதி புஷ்டான், புஷ்டானா நல்ல ஸ்டாமினாவோட பார்த்து சுகோப மகவா ததா திராம்சி தஸ்ய வஜ்ரேன சிச்சேத தரசா ஹரிகி. ஹரிகின்னா இந்திரன், சிராம்சி அதான் அவனுக்கு 3 தலையோ இல்லையோ, அதனால சிராம்சின்னு புளோரல்ல போட்டார். அவன் தலை எல்லாத்தையும் வெட்டிட்டாரு, ஏதாவது ஒரு தலை பாக்கி இருந்தா கூட நான் யாகம் பண்ணி வைக்க வரேன் அப்படின்னு வந்துட்டான்னா என்ன பண்றது, அதனால எல்லா தலையும் வெட்டிவிட்டார். பிரியா வைகுண்யம் அத்தைவ கர்த்திருபேதாத் அசம்சயம். அப்ப ஜனமேஜயன்ட்டு வியாசர் சொல்றார், கிரியா வைகுண்யம், இந்த இடத்துல இவன் செய்கிற யாக கிரியையில குறைபாடு ஏற்பட்டது. கர்த்திருபேதாத், யாகத்தை பண்ணக்கூடிய அந்த அந்தரிவா இருக்கிற அந்த இவன் இருக்க விஸ்வரூபன், அவன் பேதாத், அவன் கொஞ்சம் மாறி நடந்துட்டதுனாலே, அவன் மாற்றத்தை அதாவது வேறுபாடாக நடந்து கொண்டதுனாலே அசம்சயம் சந்தேகமே இல்லை, அந்த கிரியையில குறைபாடு ஏற்பட்டது, எதிர்பார்த்த பலன் கிடைக்கல. நோச்சேத், அதான் நோச்சேத் பாஞ்சால ராஜேன ரோஷேனாபி கிருதா கிரியா, இது ஒரு பக்கம். ஆனா இன்னொரு பக்கம் இவன் என்ன பண்ணான், துருபதராஜா என்ன பண்ணான், அவரை துரோணர் தோக்கடிச்சுட்டார் அப்படின்னு உடனே தன்னை தோக்கடித்து துரோணரை தோக்கடிக்கணும்னு ஒரு ரோஷத்துல, கோபத்துல, ஒரு ஆங்கர்ல அவனும் யாகம் பண்றான். அந்த யாகம் என்ன பண்றான், துரோணரை வதம் பண்ணணும்ன்ற யாகம் பண்றான். அவனுடைய இன்டென்ஷன் பேடா இருந்திருக்கலாம், ஆனா அந்த இடத்துல கிரியா வைகுண்யம் எதுவும் இல்லை. பாஞ்சால ராஜேன ரோஷேனாபி, கோபத்துலதான், அவுட் ஆஃப் கோபம் தான், அது ராஜச யாகம் தாமச யாகமா இருக்கலாம். ஆனா ரோஷேனாபி கிருதா கிரியா ஆரத்வாஜ விநாசாய, அதாவது துரோணரை அழிக்கணுங்கிறதுக்காக, புத்திரஸ்ய உற்பாதனாயத்தை, துரோணரை அழிக்கக்கூடிய ஒரு புத்திரனை உற்பத்தி செய்யறதுக்காக, திருஷ்டத்யும்ன சமுத்தனாக வேதி மத்தியாச்சு திரௌபதி. சோ அந்த இடத்துல என்ன ஆகும், யாக குண்டத்தின் நடுவுல இருந்து திருஷ்டத்யும்னு வந்தா, திரௌபதியும் வந்தா. அதே மாதிரி புறா தசரதேனாபி புத்திரேஷ்டிஸ்து கிருதா, தசரதன் என்ன பண்ணார், ரொம்ப நாளா குழந்தை இல்லைங்கிறதுக்காக தனக்கு குழந்தை ஒண்ணுன்னு என்ன பண்ணார், புத்திரகாமேஷ்டி பண்ணினார். அபுத்திரஸ்ய, அவருக்கு குழந்தையே இல்ல, அவர் பண்ணினது தனக்கு அட்லீஸ்ட் ஒரு பிள்ளையாவது ஓணும் தான், ஒரு பிள்ளை ஓணும் தான் பண்ணார். ஆனா என்ன ஆயிடுது, சத்திய தத்வார சம்பிரதகிரே 4 குழந்தைகள் பண்ணினார். அவர் பண்ணிருந்தது என்ன, முதல்ல அஸ்வமேத யாகம் பண்ணி தன்னை சுத்தி பண்ணிட்டு அதெல்லாம் பர்ஃபெக்டா பண்ணி அப்புறம் புத்திரகாமேஷ்டி பண்ணார். சோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா பண்ணதுனால என்ன ஆயிடுது, ஒரு பிள்ளைக்கு வேற 4 பிள்ளையா பிறந்தது அவருக்கு. சோ அதனால என்ன, தத்வார சம்பிரதகிரே, அதனால யாகம் எப்படி பண்றோம், யாகத்துல வைகுண்யம் அது இருக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறார். அகிரியா கிரியா யுக்தியா சித்திதா சர்வதா பவேத். கிரியா கிருதா யுக்தியா, ஒரு செயலானது யுக்தியா சரியான முறையில சரியான ப்ராப்பர் லாஜிக்கோட பண்ணப்பட்டதா, சர்வதா இன் ஆல் மீன்ஸ், எப்பொழுதும் சர்வதானா பை ஆல் மீன்ஸ், எந்த விதத்திலையும் சித்திதா பவேத், அது பலனை கொடுக்கக்கூடியதாக ஆகும். அயுக்தியா விபரீதாசியா சர்வதான் நிருபசத்தம. அயுக்தியா அது சரியான முறையில, அயுக்தியானா ப்ராப்பரான ப்ரொசீஜர்ல இல்லாமல் சரியான யுக்தியை ஃபாலோ பண்ணாமல் பண்ணப்பட்டதால் விபரீதா, அது விபரீதமா போயிடும். சர்வதா அது ஏதாவது ஒரு விதத்துல எங்கேயாவது ஒரு பலரை கொடுக்காம கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னா.
பாண்டவானாம் யதா யஜ்ஞே கிஞ்சித் வைகுண்ய யோகதா. இப்ப வர பாண்டவர்களுக்கும் தங்களுடைய ராஜசூய யாகத்துல ஏதாவது ஒரு விதத்துல வைகுண்யம் ஏற்பட்டிருக்கணும். அதை நல்லா யோசிச்சுப்பார். வைகுண்ய யோகதா விபரீதம் பலம் பிராப்தம். அவர்களுக்கு அதனால என்ன எடுத்து கஷ்டம் அப்படிங்கிறது வந்தது. நிர்ஜிதாஸ்தே துரோதரே. துரோதரேன்னா இந்த தியூத கிரீடையில நிர்ஜிதாக ஜெயிக்கப்பட்டார்கள். சத்யவாதி ததாராஜன் தர்மபுத்திரோ யுதிஷ்டிரா திரௌபதி சுதாசாதி ததாபி அனுஜே சுபாகா. திரௌபதி இப்போ உண்மையை பேசக்கூடிய தர்மபுத்திரர் அவருடைய பிராதாக்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? குத்ரவ்ய யோகா வைகுண்யம். அவர்கள் எல்லாம் தர்மபுத்திரர் சுத்தமான சத்துவவாதியாச்சே, அது எப்பவுமே சத்தியத்தை பேசுறவராச்சே. அதே இப்படி திரௌபதி சாத்வி இவர்களும் நல்லவர்கள் தானே, அதுல வைகுண்யம் எங்கே இருந்து ஏற்பட்டிருக்கும் அப்படின்னும் போது வியாசரே சொல்றார் குத்ரவ்ய யோகா. அந்த இடத்துல திரவியத்துல கொஞ்சம் தோஷம் இருந்திருக்கும். என்னன்னாக்க இவர்கள் இப்பதான் இந்திரபிரஸ்தம் வந்திருக்கு. இந்திரபிரஸ்தம் கிடைச்ச உடனே என்ன பண்ணாங்க? தங்களை ஒரு சக்கரவர்த்தின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்துருக்கு. தங்களை என்ன எடுத்து தனியா ஒரு அர்த்த ராஜ்யத்தை கொடுத்த உடனே முழு ராஜ்யத்தை கொடுத்துருக்கணும், கொடுக்கல தனக்கு பாதி ராஜ்யத்தை கொடுத்து அதுவும் பாதி ராஜ்யத்தை என்ன பண்ண காண்டவ பிரஸ்தம் ஒரு காட்டை கொடுத்துட்டாங்க. காட்டிலே இருக்கக்கூடிய அந்த ஜனங்க அதனால ஊரும் ரொம்ப பெருசு இல்ல, ஊரை முன்னுக்கு கொண்டு வரணும், ஜனங்களை முன்னுக்கு கொண்டு வரணும், தாங்களும் ரொம்ப பெரியவாளாகணும் அப்படின்னு என்ன பண்ண தங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும் பவர்ஃபுல் அப்படிங்கிற ஒரு இதுல உடனே அவன் என்ன பண்ணான்? யாகத்தை பண்ணிட்டா. அதுவும் ராஜசூரி யாகம். அந்த ராஜசூரி யாகம்ங்கிறது ரொம்ப ஒரு நிறைய செலவு படிக்கக்கூடிய ஒரு பெரிய யாகம். அந்த யாகத்துக்கான பணத்தை செலவு பண்றதுக்கு என்ன பண்ணணும்? எல்லா ராஜாக்களையும் ஜெயிக்கணும். ஜெயிக்கும் போது பல ராஜாக்கள் இப்பயே பாத்தீங்கன்னா அந்த கடைசியில சண்டையில கூட 11 அட்சகுடி சேகர் துரியோதன பக்கம் இருந்தது, 7 அட்சகுடி தான் இவா பக்கம் இருந்தது. நிறைய பேர் பாண்டவ இவா கௌரவ பக்கம் சாஞ்சிருப்பா இல்லையா? சோ அந்த இடத்துலயும் நிறைய பேர் இவாளை எழுத்திருப்பா. எழுத்திருக்கும் போது என்னாகும்? அவ எல்லாரையும் கொல்ல வேண்டி வந்திருக்கும். நிறைய இது நடந்திருக்கும், கஷ்டம் நடந்திருக்கும். நிறைய ராஜாக்களுக்கு கஷ்டம் கொடுத்திருப்பா. அவளுடைய திரவியங்கள் எல்லாம் வலுக்கட்டாயமா அவள்கிட்ட இருந்து புடுங்கிருப்பா. அந்த மாதிரி புடுங்கிருந்தா ஒரு ராஜாக்கள் புடுங்கலாம்ங்கிறது வாஸ்தவம் தான். ஆனா அந்த மாதிரி புடுங்கும் பொழுது அந்த மாதிரி அவள்கிட்ட இருந்து வலுக்கட்டாயமா எடுத்துட்டு செய்யும் போது அது ராஜச தாமச யஜ்யமா இருக்கலாமே ஒழிய சாத்விக யஜ்யமா இருக்க முடியுமோ? அதான் சொல்ற குத்ரவிய யோகா வைகுண்யம் சமுத்பன்னம். சோ அதனால அந்த மாதிரி திரவியத்தினால இவாளுக்கு வைகுண்யம் சமுத்பன்னம். அந்த யாகத்துல அதாவது என்ன ஆகும்? பூர்ணமான நல்ல யாகம், பூர்ணமா சௌக்கியமா இருக்கிற யாகம்னு சொல்ல முடியாம சற்று குறைபாடு ஏற்பட்டிருக்கும். அகவா அபிமானை சுத்தாத்வாதி. இவர்களும் தங்களை சக்கரவர்த்தின்னு நிரூபிச்சுக்கணும், தங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட இவ பண்றா இல்லையா? அது அபிமானத்தோட பண்ணப்பட்டதாக ஆயிடுச்சு. அதனால தூஷணம் சமுபஸ்திதம், அதுவும் ஒரு விதத்துல தூஷணம் தான். அதனால என்ன ஆயிடுச்சு? சாத்விகஸ்து மகாராஜ துர்லபோவை மகஸ்மதா. அதனால ஜனமேஜயரை பார்த்து வியாசர் சொன்னார், சாத்விகமான யஜ்யம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்ல, அது முடியவும் முடியாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த அளவுக்கு ஆட்டிடியூட்லாம் இருக்குது பாருங்க. ஏதாவது ஒரு விதத்துல தூஷணம் சேரும் அப்படின்ற அது என்ன பண்ணணும்னாக்க யார் பண்ண முடியும்னா வைகானச முனியினாங்கி விகிதோசோ மகாமக்கா. அப்படிப்பட்ட யாகங்கள் வைகானச முனிவர்கள். வைகானச முனிவர்கள்னு சொன்னோம்னாக்க வானப்பிரஸ்தாளுக்கு பேரு வைகானசாள்னு பேரு. வைகானசர்னு ஒரு சூத்திரக்காரர். அந்த சூத்திரக்காரர் இந்த வானப்பிரஸ்தாசிரமத்தெல்லாம் பத்தி ரொம்ப விசேஷமா எழுதியிருக்கார். அதனாலயே அந்த வைகானசாள்னு சொல்லுவா. அது சூரிய நமஸ்காரங்கள கூட ஏன் வைகானசா அப்படின்லாம் நிறைய வருது. அந்த வைகானசாங்கிறவா சுத்தமான ஹிம்சையே துளி கூட இல்லாம அஹிம்சா பராளா எல்லா விதத்திலையும் மனோவாழ்காயங்களாக அஹிம்சா பராளா இருந்திருக்கக்கூடிய காட்டுல இருக்கிற ரிஷிகளை வைகானசாள்னு சொல்ற வழக்கம். அப்படிப்பட்ட வைகானசாள் பண்ற யாகம் இருக்கு பாருங்க, அந்த யாகம் தான் பூர்ணமான சாத்விக யாகம்னு. வைகானசன்னா ஆட்டிடியூட்ல, நான் வைகானசன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால இல்ல, அந்த ஆட்டிடியூட்ல யார் பண்றாளோ அப்படிப்பட்ட ஆட்டிடியூட்ல பண்றவாளுடைய யாகத்துக்கு பேரு தான் ஆட்டிடியூட்ல பண்றவா யாகம் தான் சுத்தமான சாத்விக யாகமா இருக்கும். வைகானச முனிநாங்கி விஹிதோசோ மகாமகா சாத்விகம் போஜனம் ஏவை நித்தியம் குருவந்தி தாபசாக. அவளே எப்படி பண்ணும்? சாத்விகம் போஜனம், எந்த விதத்திலையும் ஹிம்சையை கொடுக்காத, அதாவது அவ எல்லாரும் வீகனா இருக்கணும். சாத்விகம் போஜனம்னா வீகன். சோ அந்த மாதிரி வீகன் மாதிரின்னு வச்சுக்கோ, அந்த மாதிரி வீகனா. ஏன்னா நம்ம 2-3 வேளை சமைச்சு சாப்பிட்டோம்னா கூட அந்த சமையல்னால நம்ம சமைக்கிறதுக்கு இந்த பஞ்சயஜ்யம்னு சொல்றோமே, அதாவது இந்த இது பண்றோம் இல்லையா வைசுதேவம், இந்த சில்லி கண்டி அப்படின்னு நம்ம பஞ்சசூனா கிரகஸ்தியன்னு சொல்லுவா. ஒரு கிரகஸ்தன் இருக்கானே அவனுடைய சமையலுள்ள பார்த்தேன்னா சமையலுடைய ஒரு புச்சரி இல்ல 5 புச்சரி இருக்குங்க.
முதல்ல தண்ணியை கொதிக்க வைக்கும் போது தண்ணிக்குள்ள எவ்வளவு ஜீவன் இருக்கும், விறகு கரட்டி இதெல்லாம் எரிக்கும் போது அவைகளுக்குள்ள பூச்சி இதெல்லாம் இருக்கலாம், கரிகாயில் இருக்கும் போது அந்த கரிகாயில ஏதாவது பூச்சி பொட்டுகள் போகலாம், பூமியை பெருக்கும் போது பெருக்கிறதுல வந்து சின்ன சின்ன கிருமி இதெல்லாம் இது போகலாம். இந்த மாதிரி இந்த இதெல்லாம் நசுக்கம் பாருங்க, இந்த அம்மி உரல் இதெல்லாம் இருக்கேன், அதுல ஏதாவது ஜீவஹிம்சை ஏற்படலாம். ஸோ நம்மளுடைய உணவுங்கிறது ஏதாவது ஒரு விதத்துல ஹிம்சைக்கு காரணமா இருக்கும் சமைச்சு சாப்பிடுறதுங்கிறது. அப்படி சமைச்சு சாப்பிடும்போது அந்த ஹிம்சையை முழுக்க முழுக்க தவிர்க்க முடியுமோ, தவிர்க்க முடியாதுங்கிறதுக்காக தான் அதுக்கு மனித கேட்கறதுக்காக அது சுத்தம் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், இந்த வைசுதேவங்கிறத பண்றோம். அந்த மாதிரி இல்லாம அந்த சமையல கூட கூடிய வரைக்கும் தவிர்த்துட்டு காட்டுல கிடைக்கக்கூடிய கந்தமூல பழங்களோட, அதான் சொல்ற சாத்விகம் போஜனம் ஏவை நித்தியம் குருவந்தி தாபதாக, சாத்விகமான போஜனத்தையே, சாத்விக போஜனம் என்னதுன்னு சொல்ற நியாயார்ஜிதஞ்ச, சரியான முறையில தன்னாலேயே சம்பாதிக்கப்பட்டது, வன்யம்ச காட்டுல கிடைக்கக்கூடிய வஸ்துக்கள் தானா விழுந்த கந்தமூல பழங்கள், ததா ரிஷியம் ரிஷிகளுக்கு ஏற்றது, சுசம்ஸ்கிருதம் இந்த வைசுதேவங்கிறது பழங்களால கூட பண்ணலாம், சமைக்கப்பட்ட ஆகாரத்தை தான் பண்ணணுங்கிறது இல்ல. சுசம்ஸ்கிருதம் புரோடாச பராநித்தியம் யாகத்துல, அதாவது தைர்தான் அப்பிரதாயியோ ஏபும் தேரையவசகான்னு இல்லையா, அந்த மாதிரி இல்லாம யாக யஜ்ஞாதிகள் பண்ணி யஜ்ய சிஷ்டாசினஸ்தான்னு யஜ்யத்துல உபயோகப்படுத்தப்பட்ட சிஷ்டம், யஜ்யத்துல இருக்கக்கூடிய அந்த மீதி ஹவிஷ்யான்னமா தான் எடுத்துக்கிறவாளா இருக்கா. புரோடாச பராநித்தியம் வியூபாக மந்திரபூர்வகாக, வியூபாகனாக்க இந்த யூகஸ்தம்பங்கள்லாம் நாட்டி பண்ணக்கூடிய யாகங்களாக இல்லாமல், அதாவது அனிமல் சாக்ரிஃபைஸ் இன்வால்வ் பண்ணிக்காமல், ஸ்ரத்தாதிகாக மகாராஜன் சாத்விகா பரமாமதாக, இப்படிப்பட்ட வைகானசர்கள் பண்ணக்கூடிய யாகங்கள் ஸ்ரத்தாதிகாக மிகுந்த ஸ்ரத்தையை கொண்டவர்கள் இருக்கு இல்லையா, அதுகளுக்கு தான் என்ன பேரு, சாத்விகான்னு பேரு. ராஜசாக திரவிய கரஸ்பாண்டிங்கா என்ன சொல்ற, அந்த கான்ட்ரரி ராஜசாக திரவிய பகுலாக, அதாவது எவ்வளவு பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கோ அதை விட நான் எவ்வளவு செலவழிச்சு நான் எவ்வளவு லாவிஷா பண்றேன் பார் அப்படின்னு தன்னுடைய லாவிஷ்னஸை காட்டுறதுக்காக திரவிய பகுலாக சயூபாஸ்ட யூதஸ்தம்பங்களோட அனிமல் சாக்ரிஃபைஸ் இன்வால்வ், சுசம்ஸ்கிருதாக இதுவும் சாஸ்திரங்களோட சொல்லப்பட்ட சம்ஸ்காரங்களோடு கூடியதான், சத்ரியானாம் விசாஞ்சைவ சாபிமானாஸ்ட அந்த ஆட்டிடியூடோ பண்றது, சாபிமானாஸ்ட தாபசா தானவானாம் வை, இவர்கள் இந்த மாதிரி இப்படிப்பட்ட சம்மந்தம் இல்லாம பண்றவங்கலாம் இருக்காங்க பாருங்க. அதாவது இந்த வைகானசால் இல்லாம வைகான சேத்ராள், வைகானசை காட்டிலும் பாக்கி பேர் பண்றதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ராஜசம்னு பேரு. தாமசா தானவானாம், ராட்சசாவுடைய ஆட்டிடியூடோடு பண்றது இருக்கு இல்லையா, சக்ரோதாக மதவர்த்தகாக, நம்மளுடைய உரிமையை வளர்க்கறதுக்காகவும் நம்மளுடைய ஒரு பிரைடு, அவர் எவ்வளவு பெரிய யாகம் பண்ணிருக்காரு தெரியுமான்னு அவருக்கு ஒரு கௌரவம் பிரைட கொடுக்கறதுக்காகவும், தாமர்ஷாக சம்ஸ்கிருதா குரூரா மகாஹா அனிமல் சாக்ரிஃபைஸோட சேர்ந்தது, ஒரு ஜலசியோடையும் சேர்ந்தது, அதெல்லாம் புரோக்தா மகாத்மதிகி. முனீனாம் மோட்சகாமானாம் விரக்தானாம் மகாத்மனாம் மானசஸ்து ஸ்மிருதோ யோகா சர்வசாதன சம்யுதா. இதுக்கு கான்ட்ராஸ்டா இப்ப 3 சத்துவம் ரஜஸ் தமசுன்னு சொன்னார், இதுக்கு 3த்துக்கும் நேர்மாறா முனீனாம் மோட்சகாமானாம் மோட்சத்தை மட்டுமே விரும்பக்கூடியவர்கள், விரக்தானாம் பூர்ண வைராக்கியத்தோட இருக்கக்கூடிய மகாத்மாக்கள் எல்லாம் பண்றது இல்லையா, மானசஸ்து ஸ்மிருதோ யோகா, கேவலமான மானச யாகம் என்ன உண்டோ சர்வசாதன சம்யுதா, அந்த யாகத்துக்கு தான் வந்து நிர்குணமா யாகம் அப்படின்னு பேரு. பாக்கி யாகங்கள்ல ஏதாவது ஒரு விதத்துல தோஷம் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு, இந்த யாகத்துல அந்த தோஷம் வர்றதுக்கான பாசிபிலிட்டி எதுவுமே கிடையாது. இதுக்கு இன்னும் ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, பூசலார் நாயனார், பெரிய புராணத்துல பூசலார் நாயனார் கோயில் கட்டி இருந்தார். அந்த சமயத்துல என்ன இருக்கு, அப்பதான் முதல் கோவில், அதாவது நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெம்பிள், ஃபர்ஸ்ட் டெம்பிள், ஏர்லியஸ்ட் டெம்பிள்னு கூட சொல்லலாம், செகண்ட் ஏர்லியஸ்ட் டெம்பிளா இருக்கும் தமிழ்நாட்டுல, கைலாசநாதர் கோவில் காஞ்சிபுரத்துல. அதை கட்டுறான் ராஜசிம்ம பல்லவன், அவனும் கோவில் கட்டுறான், பூசலார் நாயனாரும் கட்டுறா. என்ன ஆயிடுச்சுன்னா இன்சிடென்டலி 2 பேரும் ஒரே நாள்ல கும்பாபிஷேகத்துக்கு வச்சிருக்காரு. அவர் என்ன பண்ணாலும் பெரிய கோவில் கட்டியிருக்காரு இல்லையா, அதனால அந்த ராஜசிம்மனுடைய கனவுல பகவான் வந்து நாளைக்கு என்னுடைய மொத்தம் கோவில் கட்டித்தான் அவனுடைய கும்பாபிஷேகம் நடக்க போறது, நான் அதுக்கு போனோம், நீ 100 நாளைக்கு உன் கும்பாபிஷேகம் டேட்டை மாத்திக்கொன்ற. ராஜா முடிச்சு விடுறா, யாரா அது அப்படின்னு யாரு, அதாவது என்னுடைய நாட்டுல ஒருத்தர் கோவில் கட்டிட்டு இருக்காருன்னா எனக்கு தெரியாம இருக்கேன், எனக்கு அதை பத்தி இது வரைக்கும் இன்ஃபர்மேஷனே வரலையே, கோவில் கட்டினா பர்மிஷன் எல்லாம் வாங்கணும் எவ்வளவு இருக்கு இல்லையா, எதுவுமே வரலையே, யார் கட்டியிருக்கான்னு அதை தேடிட்டு போனா எங்கேயுமே கோவில் ஒரு துளி கல்லு மண்ணு எதுவுமே இல்லை, கோவில் கட்டின அடையாளமே இல்லை திருமுல்லை வாயில்ல. அப்புறம் போய் பார்த்தா யாருப்பா யார் கட்டுறா என்ன எதுஞ்சா, இங்க யாரோ ஒருத்தர் கோவில் கட்டணும்னு சொல்லிட்டு இருப்பாருன்னு அவர் வீட்டுக்கு போனோம் தான் பூசலார் நாயனார் மனசுலயே கோவில் கட்டிட்டு இருக்காரு.
மனசுல கோவில் கட்டின்னு இருக்காருன்னா தான் கோவில் கட்டினதான் சொல்லல, ஒவ்வொரு கல்லா ஒரு கல்லை வந்து இறங்கும் போது அந்த கல் இறங்கி இருக்கு, அந்த கல்லை என்ன பண்றாரு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சித்தாள் பெரிய ஆளை வச்சு தூக்கின்னு அந்த இடத்துக்கு நிறுத்துறாருன்னா தானே அந்த சித்தாளா இருந்து அந்த கல்லை கொண்டாந்து அந்த இடத்துல வைக்கிறார். ஸோ அந்த கல்லை வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதோ அந்த அளவுக்கு பிசிக்கலா அவர் என்ன பண்றாரு அதை ஃபீல் பண்றாரு. ஃபீல் பண்ணி ஒரு கோவில் கட்டுறதுக்கு எவ்வளவு வருஷங்கள் ஆகுமோ அவ்வளவு வருஷம் அவ்வளவு எஃபர்ட் எடுத்துட்டே தன் மனசுலயே அந்த கோவிலை கட்டின்னு வந்திருக்காரு. அந்த அளவுக்கு பக்தியோட கட்டின்னு வந்திருக்கிறதுனால பகவான் அவருடைய மனசுல குடியேறதா தீர்மானம் பண்ணி அவர் கும்பாபிஷேகம் பண்ண நாளைக்கு அங்க வரதா தீர்மானம் பண்ணி அவர் என்ன பண்ணார் அனுகிரகம் பண்றாருன்னு. மானசிக ஐக்கியம்னா ஏதோ நினைக்கிறது போறது வருதுங்கிறது இல்ல, பூர்ணமா அந்த பிசிக்கல் எஃபர்ட்டை கண்டினியூ பாக்குற மாதிரி அதை அண்டர்கோ பண்றது அப்படிங்கிற அளவுக்குன்னு அது சொல்லியிருக்கார். அது என்னது அப்படிங்கறத சொல்ற, அதை பாக்கி என்ன விஷயம் அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம்